படம் சூப்பரா இருக்கு. இது தேர்ட் டைம் பார்க்க வந்திருக்கோம். இது மூணாவது வாட்டி தலைவருக்காக செகண்ட் டைம் பாக்குறேன். இன்னும் தேர்ட் டைம் கூட பார்ப்பேன். சூப்பரா இருக்கு. படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் திரும்ப நெக்ஸ்ட் வீக்கும் திரும்ப வந்து பார்ப்போம். நாங்க சொல்றவங்க சொல்லுவான் ப்ரோ, ஆனா படம் நல்லா இருக்கு. நான் விஜய் ரசிகர் தான். படம் சூப்பரா இருக்கு. 50 இயர்ஸ்க்கு தலைவருக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரிபியூட் இது. படம் வேற லெவல். சீரியஸா எல்லா ரஜினி ஃபேன்ஸ்க்கும் வேற லெவல் ஒரு படம். பெரிய சல்யூட் டு தி டைரக்டர் லோகேஷ். ஏன்னா ஒரு ரஜினி ஃபேனா என்னன்னா ரஜினி ஃபேன்ஸ் எதிர்பார்ப்பாங்களோ கரெக்டா அது அப்படியே கொடுத்துருக்காதான் என்னோட ஃபீல், என்னோட ஓன் தனிப்பட்ட ஒப்பீனியன். ஏன்னா நான் எதிர்பார்த்து நான் போறனோ அந்த படத்துக்கு அது எல்லாமே எனக்கு கிடைச்சிது. ஸோ அதுலேயே அந்த படம் வின் ஆயிடுச்சு. எனக்கு ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா ஸ்டோரிலாம் அப்புறம் தான். எனக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன அதுக்காக பார்க்க போறேன், அந்த டைட்டில் கார்டு, சூப்பர் ஸ்டார் அந்த டைட்டில் கார்டு. நெக்ஸ்ட் ரஜினியோட கண்ணு, அந்த டைலாக், அந்த மாஸ் டைலாக் ஸ்டைலு, அவர் எப்படி அந்த ப்ரெசன்ஸை காட்டுறாரு, அதெல்லாம் என்னோட ஃபர்ஸ்ட் மெயின் திங்ஸ். அப்புறம் தான் ஸ்டோரி. ஸோ இது எனக்கு பூர்த்தி பண்ணிச்சா நான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் இது ஸ்டோரி. ஸோ இதுவே எனக்கு பூர்த்தி பண்ணிடுச்சு. அதுலேயே என்னை அப்படியே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டேன். நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம் எல்லாரும். எல்லாமே நல்லா இருந்தது. தலைவர் நல்லா இருக்கு, நல்ல பண்ணியிருக்காரு. தலைவரோட 50வது வருஷம் படம். லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனும் சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்குது. நெகட்டிவ் ப்ரோபகண்டா பெருசாக இருந்தது ஃபர்ஸ்ட் டே. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செகண்ட் டைமில் பார்க்கும்போது இன்னும் கிளியராக இருந்தது. இது மூணாவது வாட்டி. தலைவர் தான், வேற எதுவும் இல்லை. தலைவர் தான் சூப்பராக பண்ணியிருக்காரு. போய் நீங்கள் பார்த்தீங்களா? பாருங்க, நல்லா இருக்கு. ஆவரேஜா இருந்துச்சு. நான் ஒன் டைம் பார்க்கலாம். படம் நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. படத்துல பிஜிஎம் லைக் அந்த சினிமாட்டோகிராஃபி எல்லாம் ஓவரால் சூப்பரா தான் இருந்தது. எல்லாமே ரஜினி சொல்லவே தேவையில்ல, உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. படம் கொஞ்சம் லென்த்தா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனா அந்த இடத்துல ஆக்ஷனு லைக் சாங் வச்சு மேனேஜ் பண்ணிட்டாங்க. உண்மையிலே நீட்டா பண்ணியிருந்தாங்க. அவங்க கேமியோ சொல்லவே தேவையில்ல. அவங்க கொடுத்த ரோலை பக்காவா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. இல்ல அப்படிலாம் எதுவும் தெரியல எனக்கு. உண்மையிலேயே சொல்லணும்னா லோக்கியோட மூவி சிம்பிள். நீங்க லோக்கி மூவி எடுத்தா இந்த ட்ரக் லைக் அந்த இதுல தான் வருது. இது படம் எதனால நெகட்டிவ் ரிவ்யூ வருதுன்னா ஓவர் எக்ஸ்பெக்டேஷனால தான். படம் வரத்துக்கு முன்னாடியே எல்சிவா இல்லையா அது இதுன்னு சொல்லிட்டு ஓவர் ஹைப் ஏத்துறாங்க. லைக் சோசியல் மீடியா நீங்க உள்ள போய் படம் வரதுக்கு முன்னாடி நீங்க சோசியல் மீடியால போய் பாத்தீங்கன்னா லைக் அந்த படம் எல்சியூல கனெக்ட் ஆகுது, இவரு பண்றாரு, லைக் அப்படி வருது இப்படி வருதுன்னு சொல்லியே லைக் ஓவர் ஹைப் ஏத்தி விட்டாங்க. லியோக்கும் அப்படிதான் பண்ணாங்க. லியோக்கும் ஓவர் ஹைப். லைக் அந்த படம் ஒரு வருஷம் கழிச்சோ லைக் டீ கோடிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் படம் இவ்வளவு சூப்பரா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அந்த ஹைப் தான் லைக் இந்த படத்தை இது பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஓவரால் படம் சூப்பரா இருந்தது, நல்லாவே இருந்தது. படம் எதுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்க எனக்கு இதுவும் புரியல. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது சார். சூப்பராக இருக்குது படம். எல்லாம் எந்த நெகட்டிவ் ரிவ்யூஸையும் நம்பாதீங்க. நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. இன்டர்வல் எக்ஸலண்ட். தலைவருக்காக வரலாம். படம் சூப்பராக இருக்குது. லேக் இல்லை, ஒன்றும் இல்லை. எந்த நெகட்டிவ் ரிவ்யூஸையும் நம்பாதீங்க. எக்ஸலண்ட்டாக இருக்குது படம். தலைவரோட வைப்பு தான். இந்த இன்டர்வல்லாம் தூள் அப்படியே வேற லெவலில் பீக்கில் இருக்குது. எக்ஸலண்ட்டாக இருக்கு படம். சூப்பர். ரஜினி சாருக்குன்னா சொல்லலாம். தலைவர் தான். நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாரும் பார்க்கலாம் இந்த படத்தை. சூப்பராக இருக்கு படம். படம் சூப்பரா இருக்கு. தலைவர் தான் இன் அண்ட் அவுட் தலைவர் மூவி இது. ஓகேங்களா? 50 இயர்ஸ்க்கு தலைவருக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரிபியூட் இது. படம் சூப்பரா இருக்கு. இது தேர்ட் டைம் பார்க்க வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததோட தேர்ட் டைம் பார்க்கும்போது நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கு. இன்னும் டெப்தா நல்லா இருக்கு. பெஸ்ட் ட்ரிபியூட் ஃபார் தலைவர் இன் 50 இயர்ஸ். அதெல்லாம் சும்மா சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு சீன் கூட ஸ்லோவா இல்லை. படத்துல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. சும்மா தேவையில்லாம பரப்பி விடுறாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நான் தலைவரோட ரசிகர் தான். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன், ஓகே நல்ல ஒப்பீனியன் இருந்தது, இல்லைன்னு சொல்ல. செகண்ட் டைம் தேர்ட் டைம் பார்க்கும்போது இன்னும் படத்தோட டெப்தா நாலேஜ் நிறைய இருக்கு. உள்ள டெப்தா நிறைய இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. பெஸ்ட் ட்ரிபியூட் ஃபார் தலைவர் ஃபார் 50 இயர்ஸ். படம் சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா லோகேஷ் கனகராஜோட ஸ்டைல் அப்படியே இருக்கு. சூப்பரா இருக்கு. படத்தோட ஸ்பீடு எங்கேயுமே குறையல. நான் இன்டர்வல்ல கோல்ட் காஃபி வாங்கினேன். அது கோல்ட் காஃபி வாங்கினது கூட ஆக்சுவலாக மறந்துருச்சு. நான் வச்சுட்டு படம் முடிகிற டைமில் தான் அதை எடுத்து குடிச்சு. அப்போ தான் ஞாபகமே வந்துச்சு வாங்கினது கூட. ஏன்னா படத்தோட ஸ்பீடு அந்தளவு இருந்தது. எந்த குறையுமே சொல்கிற மாதிரி இல்லை. சூப்பரான படம். ரஜினி, லோகேஷ் கனகராஜ் பக்காவாக இருந்துச்சு. நம்பவே முடியல. அவருக்கு அவ்வளோ வயசுங்கிறத நம்பவே முடியாது. அவரோட இந்த ஸ்டைலு, அந்த ஸ்பீடு, பெர்ஃபார்மன்ஸு எதுவுமே குறையவே இல்லை. ஸோ எக்ஸ்பெக்டே பண்ணல. ரொம்ப சூப்பர். எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே இருந்துச்சு. இல்லை, நான் அதனால தான் நான் எந்த ரிவ்யூமே கேட்கல. ஆக்சுவலாக ஏதோ 1-2 நெகட்டிவ் எனக்கு காதில் பட்டுச்சு. பட் நான் எந்த ரிவ்யூமே கேட்கல. ஏன்னா நம்ம தேவையில்லாமல் அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தால் தான் நமக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகும். அதனால பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இல்லை. லோகேஷ் கனகராஜ் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த லோகேஷோட நம்பிக்கையில் தான் வந்தேன். அதை அவர் நல்லாவே ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. எந்த குறையுமே இல்லை. சூப்பராக எடுத்திருக்காரு. கூலி சூப்பராக இருந்தது. நல்ல பேலன்ஸ் இருந்தது. ரஜினி சார் மட்டும் இல்லாமல் நல்ல வில்லன்ஸ் கேரக்டர்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. அதனால ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது.
அவர் செம்மையா பண்ணார். தலைவர் இது சூப்பர் தான். சொல்றவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஃபேன்ஸுக்கு ரொம்ப பெரிய ட்ரீட். நல்லா வாட்ச் பண்ண சூப்பராக இருந்தது, நல்லா பண்ணியிருந்தாரு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நெகட்டிவிட்டிஸ் பரப்பாம பார்த்தா படம் நல்லா இருக்கும். நல்லா தான் சூப்பராக இருந்தது. தலைவர் தான் பிடிச்சிருந்து. தலைவருக்காக செகண்ட் டைம் பார்க்குறேன், இன்னும் தேர்ட் டைம் கூட பார்ப்பேன். சூப்பராக இருக்கு, பயங்கரமாக பண்ணிக்கிறேன். செம்ம மாசம் ஆகுது, செம்ம சூப்பராக போகுது. அப்புறம் செகண்ட் டைம் பார்க்குறேன், தேர்ட் டைமே பார்ப்பேன். அப்புறம் படம் நல்லா இருக்கு. ரஜினி, அனிருத் மியூசிக், அப்புறம் சௌபின் ஆக்டிங் எல்லாமே பக்கவா இருக்கு. ரஜினி சூப்பரா பண்ணியிருக்காரு, அவர் ஏஜுக்கு மேல பண்ணியிருக்காரு, நல்லா ஓடும். படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. எல்லா சீனும் மஜாவா இருக்கு. தலைவர் சூப்பரா பார்த்த மாதிரி இருக்கு, பழைய மாதிரி விறுவிறுப்பாக தான் இருக்கு, போர்லாம் அடிக்கல. சூப்பரா இருக்கு ப்ரோ. படம் 50 வயசுக்கும் இதுவும் சம்மந்தமே இல்லை. லாஸ்ட் 20 மினிட்ஸ் செதுக்கிட்டாங்க. சொல்றவங்க சொல்லுவான் ப்ரோ, ஆனால் படம் நல்லா இருக்குது. நான் விஜய் ரசிகர் தான். படம் சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சுங்க. எல்லாத்தோட ஆக்டிங் எல்லாருமே நல்லா இருந்துச்சு. ரஜினி சொல்லவே தேவையில்ல, தலைவர் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்ருதி, நாகார்ஜுனா, உபேந்திரா எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. 50 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அவரோட எனர்ஜிலாம் நம்ம வயசுல எப்படி இருக்குன்னு தெரியல. சூப்பரா பண்ணியிருந்தாரு. சூப்பரா போச்சுங்க, நல்லா இருந்துச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ரஜினி பிடிச்சிருந்துச்சு. சூப்பர். ஐயா படம் வந்து 100% மசாலா படம் ஐயா. இதில் வந்து கதை எதிர்பார்த்தோம், லாஜிக் எதிர்பார்த்தோம்லாம் வராதிங்க. மற்றபடி நார்மலாக வரீங்களா போகலாம். இதுக்கு எது சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு தெரியல. வருதுங்களா? மார்க்கோ படமும் இட்டு தெரியும், அதுக்கு கொடுத்துருக்கலாம். ஃபுல்லாக படம் ஃபுல்லாக பிளட் இது ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல. மற்றபடி பெரிய பெரிய ஸ்டார் வச்சிருக்கிறாங்க, அவங்க கரெக்டாக அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இந்த சௌபின் சாபர் சூப்பராக பண்ணியிருக்காரு, மலர் ஆக்டர். அவர் தான் பெஸ்ட் இந்த படத்தில் ஆக்டிங்கு. நாகார்ஜுன சார்லாம் ஓகே. என்னன்னா அவ்வளோ பெரிய டானு, அவர் வந்து ஒரு பணத்தை மறைச்சி வைக்கிறதுக்கு சாதாரண சத்யராஜ் போய் டிபெண்ட் அணிங்கிறாரு. அவர் கரண்ட் ஸ்டாக் வச்சு எரிக்கிறாங்க. எங்கள் சுருவில் வந்து எரிப்பாங்க. எவ்வளோ போய் டான் அவர் பணத்தை ஒழிச்சு தெரியாது அவருக்கு. யார் பாரில் என்ன கான்செப்ட், என்ன லாஜிக்கா பார்த்தாலும் ஒன்றுமே கிடையாதுங்க படம். சரிங்களா? கடைசி ஏஐ பண்ணியிருக்கிறாங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்குது, பரவாயில்ல. இந்த ஏஐ கான்செப்ட் ரஜினி பண்ணியிருக்காரு, அது ஜெயலலிதா ஆக்டிங், அவர் அதே போல ஆக்டிங் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய சாங் எதிர்பார்த்தேன். இல்லை அந்த லியோவில் போடுவாங்க தெரியுங்களா, இப்போ ட்ரெண்டிங் சாங்லாம் இல்லை, நிறைய எதிர்பார்த்தேன். அந்த டிஸ்கோ போட்டாங்க, அப்புறம் அந்த லேலா காலேஜ் ஒரு சாங் போட்டாங்க, அந்த ஒரு இல்லை. உபேந்திர என்ட்ரி எல்லாம் இருக்குது. படத்தில் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷோபின் தாங்க, செம்ம ஆக்டிங். மற்றபடி ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஓவராலாக பார்க்கலாம், போயிட்டு உட்காந்து பார்த்துட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்க்ரீன் பிளே கூட அந்த அளவுக்கு இல்லை, எல்லாம் கொஞ்சம் டல்லாக தான் போகுது, பார்க்கலாம். பார்த்து மாசா இருக்கு. நாகார்ஜுனாக்கு ஒரு சாங் வச்சிருக்கலாம், சோனியா அந்த மாதிரி ஒரு சாங் வச்சிருந்தா இன்னும் செம்மையா இருந்திருக்கும். அந்த தலைவனுக்கு மட்டும் சாங் வைக்கல, அது மட்டும் தான். மற்றபடி மூவில எல்லாமே பெஸ்ட் தான். ஹாலிவுட்டு, பாலிவுட்டு, தெலுங்குன்னு எல்லாத்தையுமே சேர்த்து லோகேஷ் இறக்கியிருக்காரு. நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. நாகார்ஜுனாக்காக தான் வந்தேன். தலைவரும் பிடிக்கும். பிஜிஎம் வேற லெவல்ல இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அனிருத் வந்து வேற லெவல்ல பின்னிட்டாரு. எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருக்கு. ஸ்ருதி, நான் எல்லாமே ஓவரா இருக்கும்னு நினைச்சேன், பட் எல்லாருமே லிமிட்டா தான் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பிளட்டை மட்டும் கம்மி பண்ணியிருக்கலாம். கொலை வந்து ரொம்ப நிறைய இருக்க மாதிரி இருக்கு, அது மட்டும் தான். மற்றபடி எல்லாமே மாஸ். சௌபின், அதான் மலையாளத்துல சௌபின், தெலுங்குல நாகார்ஜுன், தமிழ்ல ரஜினி, ஹிந்தில அமீர் கான், கன்னடத்துல உபேந்திரான்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜும் லோகேஷ் இறக்கி எல்லாருக்குமே ஈக்குவலான ஒரு பாட்டை கொடுத்துருக்காரு. இவங்க பெஸ்ட் அவங்க பெஸ்ட்லாம் இல்லை, எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்ப பெஸ்டா இருக்கு. எல்லா லாங்குவேஜுமே மாசுங்கிற மாதிரி தான் இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. இவங்க பெஸ்ட் இவங்களுக்கு கம்மி அந்த மாதிரி லோகேஷ் எதுவுமே பண்ணல. ஸோ எல்லாருக்குமே ஈக்குவலா கொடுத்துருக்காரு. சார் நிஜமாவே எனக்கு கேட்டா நான் 10 out of 9 தருவேன். அந்த 1 கூட நாகார்ஜுனுக்கு ஒரு பாட்டு இல்லைங்கிறதுக்காக தான் அந்த 1. மற்றபடி நிஜமாவே படம் ஹிட்டா இருக்கு. இதுக்கு மேல என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் எல்லா படமும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. தலைவர் படம்னா எப்படி இருக்கணுமோ அப்படிதான் எடுத்திருக்காரு. நோ நெகட்டிவ் எனக்கு எதுவுமே இல்லை. அது அவங்களுக்கு படம் பார்க்க தெரியலன்னு வேணா சொல்லுவேன். அவங்களுக்கு கதை புரியல, இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப மாசா ரொம்ப ஃபயரா இருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ, பட் ஓகே தான். படம் வந்து லேக் அடிக்கல, போட்ட சீனே போட்டு போர் அடிக்கிற மாதிரி எந்த சீனுமே இல்லை. ஸோ பெஸ்ட். படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் வீக்கும் திரும்ப வந்து பார்ப்போம் நாங்க. எல்லாமே மாசா இருந்துச்சு, அது செம மாஸ். இல்ல சீக்கிரமா முடியக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சிட்டே போயிட்டு இருந்தோம் ஃபுல்லா. சூப்பரா இருக்குது, செம ஸ்மார்ட். சூப்பரா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு, எல்லா சீக்கிரமும் நல்லா இருக்கு. படம் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸ்பெசிஃபிக்கா சொல்ல தெரியல, போர் அடிக்கல. படம் ரொம்ப சூப்பரா இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க, எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க.
அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே வரணும், அவ்வளவுதான். எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. எல்லா சீனும் நல்லா இருந்தது. ஒன் டைம் வந்து பார்க்கலாம் நல்லா ப்ரோ. எல்லாமே நல்லா அவங்கவுங்களோட ரோல் நல்லா பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க, நல்லா உடல் உழைப்பு போட்டு நல்லா எடுத்திருக்காங்க. ஏன்னா நல்லபடியாக சூப்பராக தான் இருந்தது. ஏன் நெகட்டிவ் சொன்னாங்கன்னு தெரியல, ஏன் எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. மற்றபடி அது இதெல்லாம் சொல்ற மாதிரி இல்லை, எல்லாம் நல்லா இருந்தது. எல்லா தியேட்டர் மூமெண்ட்ஸ் எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணலாம். ரியலாக இருக்கு. விக்ரமுடைய எதையோட கம்பேர் பண்ணாதீங்க, அது வேற இது வேற, அந்த உலகம் வேற. இப்போ இப்போ வந்து உதாரணத்துக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறாங்கன்னா அந்த காலேஜ் வேற, இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறாங்கன்னா அது வேற. ஓகேங்களா? அந்த மாதிரி இது ஒரு வேற. இது அந்த சினிமா வேற, இந்த சினிமா வேற. இது வந்து தனி யூனிக்கா இருக்கு, அது தனி யூனிக். அதனால கம்பேர் பண்ணாதீங்க, சூப்பரா வந்து பார்க்கலாம். ஐயோ அவருக்கு சொல்லக்கூடாது, அவருக்கு ரிவர்ஸ் கீர் அப்படியே எல்லாம் தரமா அப்படியே செதுக்கிட்டாரு. அவர் இன்னும் 100 படம் பண்ணுவார் விட்டா. அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அவர்கிட்ட இந்த நிறைய இன்ஸ்பயரா, நிறைய பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். படத்துல அவர் சொல்லவே வேணாம், நல்ல என்டர்டெயின்மெண்ட். சத்யராஜ் சாரும் செம்மையா இருந்தாரு, பார்க்கவே எல்லாம் ஸ்கிரீன்ல அழகா இருந்தாங்க. சவுண்ட் எஃபெக்ட்லாம் சூப்பரா இருந்தது. ஒர்த்து படம், நல்லா வந்து பார்க்கலாம். ஏன் எது கொடுத்தாங்கன்னு தெரியல, எல்லாரும் பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு, சூப்பரா. டிஏஜிங் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஃபிளாஷ்பேக் சீன் நல்லா இருந்தது. சூப்பரா ஆக்ட் பண்ணிட்டு அவருக்கு என்ன சூப்பரா தான் இருந்தது. நாட் பேட், நல்லா தான் இருந்தது. நல்லா இல்லைன்னு சொல்ற அளவுக்கு சூப்பரா தான் இருந்தது. நல்லா இருக்கு சார் படம். எல்லாரும் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருக்கு. ரஜினி சூப்பரா பண்ணியிருக்காரு. ரஜினி ஆக்டிங் சூப்பர். ஓகே, நல்லா இருக்கு சார். ஒரு தடவை பார்க்கலாம் சார். நல்லா சார், ஆக்ஷன் நல்லா இருந்தது சார். நல்லா இருக்கு சார். சூப்பரா இருந்தது. சூப்பரா இருந்ததுங்க, எல்லாமே பிடிச்சிருந்தது. நல்லா தான் இருந்தது. சூப்பரா இருந்தது படம். சூப்பரா இருந்தது, லாகே இல்ல, செமையா இருந்ததுண்ணா. அப்புறம் ஸ்டோரி வர ஓகே. ஏன்னா ஒரு டேரக்டர் வந்துட்டு ஜெயிக்கிற இடமே எப்போ தெரியுமா, ஒரு ஆடியன்ஸ் வந்து உட்கார வைப்பாங்க. இந்த மாதிரி 3 hours ஆகட்டும் இல்லை 2 hours ஆகட்டும், நீ உட்கார வச்சாதான் ஆடியன்ஸே பார்ப்பாங்க. ஈவன் 2 hours எடுத்துக்கோங்களேன், 2 hours நீ உட்கார வைக்கணும், அப்போதான் போர் அடிக்காமல் இருக்கும். ஏன்னா 3 hours வந்துட்டு நான் வந்து போர் ஆகாம தான் உட்காந்தேன். ஏன்னா நெக்ஸ்ட் சீன்ஸ் எனக்கு என்கேஜ்மெண்ட்டாக தான் இருந்தது தவிர எங்கேயுமே வந்து முகம் சுலுக்கி ஓகே எப்படா முடியுது, எப்படா ஓட்டுக்கணும் அந்த சீன் அப்படி மாதிரிலாம் இல்லை. இன்னொன்று சொன்னோன்னா, எங்கே சுழிச்சேன்னா அந்த மோனிகா சாங்கில் தான். எனக்கு தேவையில்லாதது, எனக்கெல்லாம் அந்த சாங் பெருசாக பிடிக்கல. ஸோ அந்த சாங் எனக்கு என்னன்னா சீக்கிரம் முடிங்கடா அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொன்று சொன்னால் இப்போ அந்த படத்துக்கே அந்த சாங் இருக்குன்னே தெரியல. மற்றபடி இந்த கமர்ஷியல் மூவியில் நிறைய இந்த மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐ மீன் புரியல எனக்கு. என்னன்னா கமர்ஷியல் மூவின்றது நீங்கள் வந்து லாஜிக் சீன்ஸே பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் அது வந்து பெரிய லாஜிக் சீன்ஸ் தான் நீங்கள் சொல்லலாம், கொஞ்சம் வச்சு தான் லாஜிக் சீன் நீங்கள் வந்து இது சொல்ல முடியாது. பட் அது இருக்கும், கமர்ஷியல் மூவி தான், ரியாலிட்டியாது. இது வந்து ஒரு ஃபேண்டசி கிரியேட் பண்ண ஒரு ஸ்டோரி. அதில் கண்டிப்பாக லாஜிஸ்டிக்ஸ் இருக்குதா. ஸோ அதுக்கு நம்ம நொட்டை சொல்லிட்டே இருந்தால் நம்ம யாரும் கதையை வந்து என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ அதுவும் வந்து ஒதுக்கிடலாம் பேசாமல். ஏன்னா எல்லா நெகட்டிவ் ரிவ்யூஸையும் வந்து எல்லா படத்துக்கும் வரதான் செய்யும். பட் அதுக்கு நம்ம மூவி வந்து குறைச்சி இடம் போட முடியாது, பெருசு இடம் போட முடியாது. நமக்கு பிடிச்சிருக்கா அந்த மூவி இருக்கா, அவ்வளோதான். அதோட முடிச்சுக்கணும். அந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ணுறோமா 3 hours 2 hours, அப்புறம் வெளியே வந்தாலும் முடிச்சிடணும். சும்மா அதை போட்டு உழப்பி கிளப்பி அப்படி இப்படின்னு நாள் ஃபுல்லாக பேசி, டேஸ் ஃபுல்லாக பேசி, ஒரு நாளாக பேசி, எதுக்கு அந்த ப்ரொடியூசர் ஹீரோ டேரக்டர் கலப்பட்டு இருக்க மாட்டாங்க, நீங்கள் தான் கலப்பட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. இன்னொன்று சொல்லணும்னா, அவ்வளோ அருமையான ஸ்டோரி ரைட்டிங் ஃப்ரம் லோகேஷ் நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து எதுவுமே எனக்கு கனெக்ட் ஆகலை. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த மூவியே கனெக்ட் ஆச்சுன்னா, ஒரு ரஜினி ஃபேனை நான் என்ஜாய் பண்ணுற எல்லா எலிமெண்ட்டும் இருந்துச்சு. இன்னொன்று அந்த வில்லனிசம் எவ்வளோ வில்லன்ஸ் இருக்காங்களோ அந்த படத்தில், எல்லாரையும் பார்த்தியும் ஒரு கோவம் வந்துச்சு அந்த மாதிரி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு மெயின் வில்லன் யாரை வச்சு நம்ம நினச்சிட்டு போகிறோமோ அவளோட இன்னொரு வில்லன் தான் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அந்த பேர் நான் சொல்ல விரும்பல, ஏன்னா நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. ஸோ அதனால் அவர் தான் நல்லா பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு ஏத்தாப்புல இன்னொரு பர்சனும் பண்ணாங்க. அவங்கள பார்த்து எனக்கு என்ன கோவதே விட்றா அப்படின்ற மாதிரி கோவம் வந்துச்சு. எனக்கு அப்படியே கொள்ளுங்கடா அப்படின்ற மாதிரி கோவம் வந்துச்சு. ஏன்னா அவர் டேரக்டர் எப்போ ஜெயிக்கிறாங்களோ, அந்த வில்லன் வந்து அந்த வில்லனோட கேரக்டர், அதனோட ஆக்டிங் வந்து மக்களை வந்து கோபப்படுத்த வைக்கணும். அப்போ தான் நம்ம நம்ப ஓகே இவன் வில்லன் டைம் அப்படின்னு நமக்கு பாயில் ஆகும் ஹீரோவோட. ஸோ அப்போ தான் அந்த ஆடியன்ஸ் அந்த டேரக்டர் ஜெயிக்கிறாரு. ஆடியன்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ண எப்போ பண்ணக்கிறாரோ அப்போ தான் அந்த டேரக்டர் ஜெயிக்கிறாரு. ஆனால் தான் அந்த படமோட அந்த வில்லனிசமும் அந்த கொண்டு போகிற விதமும் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே, நல்லா சுவாரஸ்யமாக போகுது, வில்லன் நல்லா டஃப் கொடுக்குறான், ஸோ ஹீரோக்கும் நல்லா டஃப் கொடுக்க முடியும். ஏன்னா இப்போ தலைவரே சொல்லியிருப்பாரு, இந்த பாஷா படம் எங்கே ஜெயிச்சதுன்னா ஆண்டோனி மாதிரி ஒரு வில்லன் வச்சதுனால தலைவருக்கு வந்து ஒரு ஹீரோக்கு வந்து ஒரு ஃபயர் கிடைக்கும், ஆடா பார்த்தடா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஒரு வில்லன் எப்போ பெருசாகிறானோ அப்போ தான் அந்த மூவியை ஜெயிக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். அது ரொம்ப இதுவாக இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் சீன் சீரியஸாக வேற லெவல். அப்படியே டைட்டில் கார்டு கத்தின சீனு, மாஸ் சீன்ஸ் கத்தின சீன்ஸாக அதோட
கிளைமேக்ஸ் சீன்ஸ் கத்தி இன்னும் த்ரோட் அப்படியே பெருசாக போயிடுச்சு எனக்கு. அப்படியே த்ரோட்லாம் காலி, அவ்வளோதான், அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா அந்த 70s 80s காலத்து ரஜினி அங்கே பார்த்துட்டு எப்படிங்க சும்மா இருக்க முடியும். அதுவும் அந்த பழைய வாய்ஸ், அந்த 80sல எப்படி அந்த வாய்ஸ் டோன் இருக்குமோ அதே அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. எந்த இடத்துலையுமே நமக்கு டிஏஜிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையுமே நமக்கு தோணலை. ஸோ அதனால ரொம்பவே ஒரு ரசித்து பார்த்த ஒரு படம், ரசித்து பார்த்த ஒரு சீன் கூட சொல்லலாம். ஸோ அதனால் வந்துட்டு எப்படின்னா ஒரு அப்படியே கத்தி அந்த அந்த ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஹிட் மூவி ஒன்று இருக்கும் ரஜினியோடது, அது என்னென்ன சொல்ல விரும்பல, அதோட சிக்னேச்சர் ஸ்டெப் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்ததும் அப்போ செம்ம சர்ப்ரைஸாக இருந்தது. அது மாதிரி சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ட்விஸ்ட் ஏகப்பட்டது இருக்குது மூவியில். பட் என்னன்னா இந்த டீகோடிங் பண்ணுறவங்களாம் சும்மா இருந்திருந்தாலே ஒரு படம் ஜெயிக்குங்க. எல்லா படத்தையும் டீகோடிங் பண்ண வேண்டியது, எல்லா படத்தையும் விடக்கூடாது. அவங்களுக்கு எல்லாமே தெரியணும். இப்பயே படம் ரிலீஸுக்கு முன்னாடியே இங்கே யார் இருக்காங்க, என்ன கதை, எவ்வளோ பேர், யார் ஈதுன்னு ஏழாகப்பட்ட தெரியணும். எதுவுமே மூவிலே பார்க்க மாட்டாங்க. அதுலேயே பல சர்ப்ரைஸ் பெறுது. ஸோ இப்போ அமெரிக்காலாம் சொல்லாமல் இருந்தால் வச்சுக்கோங்களேன், நம்ம கண்டிப்பாக சர்ப்ரைஸாக இருந்தால் தான் இருக்கும். ஸோ அமெரிக்காலாம் சொல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக சர்ப்ரைஸாக தான் வந்திருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா நிறைய பேப்பர் உடச்சிட்டாங்க. இந்த மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம், நீங்கள் மூவியில் இருக்கீங்களா, மூவி கேட்டு அமெரிக்கான உடச்சிட்டாங்கன்னா உண்மையாக உடச்சிட்டாங்க. அது மாதிரி தெரியாமல் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சர்ப்ரைஸாக தான் இருந்திருக்கும். எனிவேஸ் ட்ரெயிலரில் காட்டிட்டாங்க, அந்த மற்ற ஸ்டேட்ஸில் அட்ராக்ட் பண்ணுறது ட்ரெயிலர் காட்டிட்டாங்க, உபேந்திரா அமெரிக்கான்லாம். பட் ஸ்டில் காட்டாமல் இருந்தால் மூவியில் பார்த்தா இன்னும் சர்ப்ரைஸாக இருந்திருக்கும். பட் ஸ்டில் ஓகே, வி என்ஜாய்டு. அந்த காமி எந்த அளவுக்கு ஒர்க் ஆச்சாலும் தெரியல, ஒர்க் ஆகிறோம் தெரியல, எப்படின்னா ஆகட்டும், எனக்கு நல்லா ஒர்க் ஆச்சு, நல்லா என்ஜாய் பண்ணேன். அவர் சொல்லவா வேணும், அவருக்காக தான் வருது பார்க்குறதே. அதுவும் படம் ஃபுல்லாக 3 hours நல்லா அப்படியே அவரை வந்து ரசிச்சுட்டு நல்லா ஒரு என்ஜாய் பண்ணி வந்து அந்த படத்தை பார்த்தேன். ஸோ எதையுமே நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. படத்தோட பாஷா எப்படி, தளபதி, அண்ணாமலை எதையுமே நான் கம்பேர் பண்ணாமல் கூலியாக பார்த்தா பிடிக்கும், அவ்வளோதான். ஏன்னா எந்த மூவியும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பாஷா கூட தளபதியாக இருக்கட்டும் எதுவுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அது வந்துட்டு 90s ஒரு மாஸ் மூவி, அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இப்போ இருக்கிற படம் வந்து நம்ம பார்த்துட்டு மேபி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இந்த படம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம். எதுவுமே 100% கிடையாது, எதுவுமே 1000 தளபதி கிடையாது, எதுவுமே கிடையாது. அது அவரோட கருத்து, அவ்வளோதான். எது என்னோட கருத்து. எல்லாமே வந்து ஒரு படம் பார்க்கலாம். பட் நியூட்ரல் ஃபேன்ஸ்க்கு மேபி பிடிக்காம மேபி போகலாம், ஏன்னா வயலன்ஸ் நிறையா இருக்கனால. எனக்கு ஓகே, எனக்கு இந்த மாதிரி ஜென்ரலாக பிடிக்காமலாம் கிடையாது, எனக்கு பிடிக்கும். ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நான் இன்னொரு கூட பார்க்க ரெடியாக தான் இருக்கேன். நான் இன்னொரு போய் பார்ப்பேன். இன்னொன்று ஏ சர்டிஃபிகேட் இந்த படத்தை கொடுத்தது கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ஏன்னா ஃபேன் பேன்ஸ் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் ஏன்னா ஒரு ஃபேன் பேன்ஸ் யாருமே தடுக்க முடியாது, ஏ சர்டிஃபிகேட் வந்து தடுக்க முடியாது. ஏன்னா இப்போ வீட்டில் இருக்கோம், இப்போ பிலோ 18 years சில்ட்ரன்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன டெக்னாலஜி ஆப்ரேட் பண்ண தெரியாதா? இப்போ அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு ஒரு பேரண்ட்ஸ் தான் வேலைக்கு வெளில போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மொபைலையோ இல்லை டிவிலையோ போட்டு ஓடிடியை பார்க்க முடியும். அப்போ பேரண்ட்ஸோட கைடன்ஸ் இல்லாமல் தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம அதை தியேட்டருக்கு வரக்கூடாதுன்ற சொல்ல முடியாது, ஏன்னா ஓடிடியில் யாரும் திறக்க முடியாது. அதோட பெரிய ஏ சர்டிஃபிகேட் மூவிலாம் வந்து ஃபாரின்ல நமக்கு இந்தியாவில் வருது, அந்த ஃபாரின் சீரீஸ், ஃபாரின் மூவிஸ்லாம், அதெல்லாம் இதோட ஜாஸ்தி ஏ கண்டென்ட்ஸாக இருக்குது. அதே பார்க்குறாங்க. இதில் என்ன இருக்குது, வயலன்ஸாக இருக்குது, அவ்வளோதான்.